ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவா கூட இருந்து பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ற சில தொண்டர்களுக்கு என்ன தோன்றது, பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு பிட்சைக்கு வர்றதுக்கு லேட்டாகுது, பிட்சைக்கு பெரியவா லேட்டாக வர்றதுனால நம்மளால டயத்துக்கு சாப்பிட முடியல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன வயசு பசங்க சாப்பாட்டு விஷயத்தை தப்பு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஒண்ணு எந்த ஒரு விஷயத்தையும் அவரவர்கள் கோணத்திலிருந்து நம்ம பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவார் எந்த விஷயத்தையுமே. நான் பர்சனலா ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்றேன், அந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன். ஒரு கஷ்டமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது அதனோட தாக்கம் பாதிப்பெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. ஏன்னா என் இடத்துல பார்த்தா அவருக்கு புரியும். ஏன்னா அவருக்கு இது புதுசு, அவருக்கு வேற ஒன்று இருக்கும், அவருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும், அதனோட பாதிப்பு எனக்கு தெரியாது. அதனால என்ன சொல்லுவா, இதெல்லாம் அவ இடத்துல இருந்து பார்த்தால்தான் புரியும் இதெல்லாம். அது மாதிரி அந்த மகாபிரிவா கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடையும் நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். எதையுமே அவ கோணத்துல இருந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அதில் என்ன பண்ற, ஒரு இளைஞர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றவா, சரி பெரியவா டக்குன்னு வரமாட்டேங்கிற, நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இருக்கிற இந்த இடத்துல தரிசனம் கொடுக்குற இடத்துல ஒரு டைம் பீஸ் ஒரு இடத்துல வச்சிருப்பார். டைம் பீஸ்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கடிகாரம் இந்த காலத்தில் உண்டு. வால் கிளாக், டைம் பீஸ், ரெஸ்ட் வாட்ச்லாம் சொல்லுவோம் இல்லையா, டைம் பீஸ்னு ஒன்று உண்டு. அதெல்லாம் அலாரம் தான் வைப்பா இந்த காலத்தில். இந்த டைம் பீஸ் ஒன்று உண்டு. இவர் என்ன பண்ணுறாரா, சக தொண்டர்கள் கூட இருக்கிறவர்களுக்கும் தெரியும்படியாக தான் இதில் டயத்தை நம்ம ஒரு 1 hour கூட்டி வச்சுருவோம். மணி இப்போ 3ன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம். இப்போ மாற்றி வச்சுருவோம் 4 இருக்கும். ஆக்சுவலாக இப்போ மணி 3 தான், 4 மணி காட்டும். ஒருவேளை எதாச்சும் பெரிய அந்த டைம் அப்பப்போ பார்ப்பேன். அதை 4 மணி ஆகிடுத்தோ, பிட்சைக்கு போகணுமே அப்படி எந்திரிச்சுடுவேன். ஆக்சுவலாக மணி என்ன 3 அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய வேலையை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டபுள் வச்சுட்டேன். 1-2 நாள் போறது, மகானுக்கு தெரியாமல இருக்கும், அவருக்கு தெரியாமல இருக்கும், போயிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு 5 மணின்னா மணி 5 ஆகிடுத்து. ஆக்சுவலாக 4 எழுச்சி பண்ண பிட்சைக்கு எவ்வளோக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடுறது. ஒரு 2 நாள் கழிச்சு பெரியவாளை தரிசனம் பண்ண ஒருத்தர் வர, இங்க இருந்தோ வெளியூர்லேருந்து வர வந்து அவர் பெரியவாட்டை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ பெரியவா அவருடைய வாழ்க்கையில நடத்தின ஒரு அற்புதம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு, பெரியவா நீங்க தான் பண்ணி வச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்க ஜெகத்குரு, இந்த ஜெகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு நீங்க தான் குரு, எங்களை போன்ற ஆட்களோட அஞ்ஞானத்தை நீங்க தான் போக்குறீர்கள் அப்படின்னு அவர் மாட்டுக்கும் நிறைய பெரியவாளை வார்த்தைகளால பாராட்டு, உண்மையான பாராட்டு. அவர் வந்து பெரியவாளை பாராட்டி தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, உண்மையை சொல்றாரு, அனுபவிச்சதை சொல்றாரு. இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்றோம், ஆதாயத்திற்காக மற்றவர்களை பாராட்டுகிறோம். ஒரு ஆசாமி தப்பே பண்ணினா கூட இந்த தப்பு தெரியாதது மாதிரி தான் நம்ம அவற்றை நடந்துக்கிறோம்.
இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது என்ன சொல்றது, அதுக்குள்ள நம்ம உள்ள போய் விமர்சிக்க முடியாது. இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பல சூழ்நிலைகள்ல மனுஷன் இப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே ஏற்படுகிறது. கண்ணுக்கு நேர ஒரு அநீதி நடக்கும், ஒரு அநியாயம் நடக்கும். ஆனா பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி போகணும். எதிர்த்து கேட்டாச்சுன்னா நம்மளை தட்டி தூக்கிடுவோம். பல இடங்கள் இப்படிதான் இருக்கு. சில விஷயத்த பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகணும். ஆனா பெரியவா பார்க்கிறார், பெரியவாளுக்கு தெரியும். ஓ, மணி 5 ஆயிடுத்தோ, ஆக்சுவலா 4. இப்பதான் ஒருத்தர் பெரியவாள்கிட்ட, உங்களை மாதிரி உண்டா பெரியவா, நீங்க எவ்வளவு பண்றீங்க நீங்க அப்படிங்கிறது. பெரியவா சொல்றாரா, என்னென்னமோ நீ சொல்லிட்டு இருக்க, நான் அத்தை பண்றேன் இத்தை பண்றேன், ஏதோ அற்புதம் பண்றேன் அதிசயம் பண்றேன் நீ சொல்லிட்டு இருக்க, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த டைம் பீஸை என்னால மாற்ற முடியல, அது மட்டும் வேகமா ஓடிட்டு இருக்கு. அதை என்னால மாற்ற முடியறதோ அதை கூட என்னால மாற்ற முடியல. நீ என்னடா என்னை பத்தி ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்க, ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்க அப்படின்னு பெரியவா சொல்கிற போது, அந்த டைம் பீஸை மாத்தி வச்ச தொடர் பக்கத்துல இருக்க, 1 hour கூட வச்சார் இல்லையா, பக்கத்துல இருக்க. பெரியவா சொல்கிற வார்த்தைகளை கேட்டோன்னு அவருக்கு சுருக்குன்னு மனசுல தச்சு ஓடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றாராம். பெரியவா, நான் தான் டைம் பீஸை மாத்தி வச்சேன், என்னை மன்னிச்சுடுங்க பெரியவா, என்னை மன்னிச்சுடுங்க பெரியவான்னு பெரியவா திருவடிகள்ல நமஸ்காரம் பண்ணிட்டு கதறுகிறார். பெரியவா சிரிச்சுட்டே அவர்கிட்ட சொல்றாராம். ஏன்னா அவருக்கு சாப்பாடு சரியான நேரத்துல சாப்பிட முடியல, அதுதான் பிரச்சனை. பெரியவா சிரிச்சுட்டே சொல்றாரா, இனிமே டயத்துக்கு ஆயிடலாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரா. எப்படி பாருங்க, பெரியவாளுக்கு தெரியாது நம்ம நினைக்கிறது, அது ஒரு அஞ்ஞானம், அந்த தொண்டர்களுக்கு ஒரு அஞ்ஞானம். அது எங்க பெரியவாளுக்கு தெரிய போறது நம்ம நேரத்தை மாத்தி வச்ச. இப்ப நம்ம வீட்டுல பாருங்க, பல வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஹாலில் மெயினாக இருக்கிற கிளாக், வால் கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் கூட போயிட்டு இருக்கோம். ஏன் கூட போயிட்டு இருக்கோம்? அந்த டயத்தை பார்த்தா தான் நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்புவோம். அவசரம் 9 ஆச்சு அப்படின்னு கிளம்புவோம், மணி 8:45 தான் இருக்கும். சீக்கிரம் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்காக நம்ம பண்றோம். ஆனால் பெரியவாட்ட போய் அதை பண்ண முடியும். அடுத்த நிகழ்வில் புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.